பேபி ஷட் அப். ஒரு நிமிஷம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போ. தொழில் ரகசியம் சொல்லிட்டா அப்படி. ₹10,000. சூப்பர் பேபி. சரியான நேரத்தில் இதோட மதிப்பு பல லட்சம். பொடி. எந்த நேரம் எந்த இடம்? ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு மினிமம் பெட் அமௌண்ட் இருக்குது. கையில் அந்த அளவுக்கு காசு இருந்தால் தான் உள்ளே நுழைய விடுவானுங்க. நான் தனியாக இருக்கிறப்ப மினிமம் பெட்டுக்கு தான் போவேன். அதான் இப்போ நான் இருக்கேன்ல, மேக்ஸிமம் பெட்டுக்கே போகலாம். மேக்ஸிமம் பெட்டுன்றது நீ நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. அது சிங்கம் வாழ்கிற கொகை, ரிக்ஸ் ஜாஸ்தி. அதனால என்ன ரிஸ்க்? நீ கார்டு போட போற, நான் கட்டுக்கட்டா ஜெயிக்க போறேன். சிம்பிள். ஏய், இந்த வாட்டி அது கார்டை ஒழுங்கா போடு. என் அப்பா விட்ட சாமெல்லாம் உன் கையில் தான் உட்காந்துட்டு இருக்கு. சிம்பிள் இல்லை. நீ நானும் ஒன்றா வந்துக்கிறோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நான் கார்டு போடுற எல்லா ரெண்டும் நீ ஜெயிச்சா சந்தேகம் வரும். அதனால அப்பப்போ நான் உனக்கு மொக்க கார்டு கொடுப்பேன். அப்போல்லாம் நீ பெட் ஏற்றாமல் கார்டை மூடிடணும். நான் சொல்கிறப்ப மட்டும்தான் நீ பெட் ஏற்றணும். புரியுதா? எப்படி சொல்லுவ? பேபி ஓடி. இதான் சிக்னல். உச்சமா ஜெயிச்ச காசை வெளியே வந்து பாதியாக வெட்டணுமான்னு இருக்கணும். அதோட முக்கியமான விஷயம், ஓவராக எதுவும் பண்ணாத. எவ்வளோ காசு ஜெயிச்சாலும் அடக்கி வாசி. ஓகே? You don't know me. I'm sophisticated posh gentleman. டேசேட் ஜம்பிங் சப்பாங்க சப்பங்க சப்பங்க கிளி கிளியா போச்சா? எல்லாம் போச்சா? டேய் வீசக்காரா, போற வயசுல உனக்குலாம் எதுக்கியா போக்கர்? கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி மண்டைகள் ஓடிட்டு இருக்கேன். பார்த்த முதல் நாடு. ஏய் யா படி, ஒரே ஆட்டம் வந்து ஆடிட்டு போ. சில்லி பாய். பெரிய பெட்டு ஜெயிச்சா எல்லாம். நோ தேங்க்ஸ், பாஸ். அதான் நான் பார்த்தேன், ஞானப்பழத்துக்குள்ள கொட்டை எப்படி இருக்கும்னு. I'll show you where the seeds are. வாயா என் தேவம் மவனே. ஏய், இந்த வாட்டி கார்டை நான் டீல் பண்றேன்.
My Mercedes Benz. Yes, boss. இந்த பாட்டு வர மண்டையில் ஏறிடுச்சு. Holy cow. இந்த காடு கடை இவ்வளவு காசு போட்ட உன்னை நம்பி நான் காசு போட்டேடா. ஏன்டா அத நீ தான் விசில் வச்சேன்னு நினைச்சேன். காலைய தூக்கி பார்க்க வேண்டியதானே. நான் எங்கடா விசில் வச்சேன்? அந்த ஆளு என்ன திட்ட? ஏய் என்ன திட்டுங்கற? நீ தான வர சொன்ன. உன்னை போய் நான் கூட்டாந்த பாரு. என் புத்திய செட் பண்ணல. உன்னை நம்பி காசு போட்ட பாரு. ரெண்டு பேரும் நாடகம் ஆடி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு போலான்னு பாத்தீங்களா? Please uncle, this boy only. எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் இவன் தான். அங்கிள் இவன் தான் என்ன கூட்டு வந்தான். சார் நான் சில்லற காண்டி ஆடுறோம் சார். சத்தியமா நான் ஒண்ணும் இல்ல சார். விட்டுருங்க சார், விட்டுருங்க. இன்னொரு வாட்டி இந்த கேம்பஸ்குள்ள உன்னை பார்த்தேன். Thank you uncle, bye. நீ எங்கடா வர்ற? Uncle, please uncle, விட்டுருங்க uncle, please. I'm a decent guy uncle, please. Baby! வெளியே போடா. Uncle, shall I take leave? Bye uncle. மாவனை என்னையா மாட்டி விடுற? காலிடா நீ. என்ன டாடி அடி ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. பின்ன என் ஷஃபில் மேல நம்பிக்கை இல்லாம கார்டுல புள்ளி வச்சு கொடுக்குறியா? ரொம்ப சேஃப்டியோ? நான் உன் அப்பன்டா. ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை டாடி. ஒரு பெரிய வேலை முயசா முடியணும்னா 9 சின்ன வேலை முடிக்க யோசிக்க கூடாது. நீ தான் டாடி சொல்லி கொடுத்த. எங்க போகணும்னு சொன்ன? தெய்வாண்டா. பெரிய வேலையோ? வரேன் டாடி. ஜெல்லு, தாத்தா சொன்னதை மறந்துடாத. ரேடியோ இல்லையா? என்ன அடியா? மனுஷன் பார்க்க சாதுவா இருந்தா திடீர்னு சுருப்படுத்தான் பாத்தியா? அந்த அடியை பார்த்தோன்னே எனக்கு அல்லு இல்லப்பா. பயம் வேணும், மரண பயம் இருக்கணும். வரண்ணே ஆடா போப்பா. நீ வேற, நான் கூட ஏதோ பெரிய வேலையை கொடுப்பாருன்னு பார்த்தா சில்லி வேலையை கொடுத்துருந்தாலே. ஹலோ, வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலை முயற்சா முடிக்கணும்னா 9 சின்ன வேலைகளை பண்ண யோசிக்க கூடாது. இதுல பெரிய வேலை தேவாவோட பல கோடி ரூபாய் சரக்கு. 9 சின்ன வேலை. சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்மா. அத்தனை நோண்ட சொன்னா நீ பெரிய வேலை மாட்டேன். சேர்த்தான். அப்ப இந்த காரை வச்சு இந்த சொப்ன சுந்தரியை வச்சிருந்தது உங்க அப்பன்? அடங்கொய்யால. ஆமா, யார் இந்த ராவுத்ரி? திருத்தம், ரோலெக்ஸ் ராவுத்ரி. அந்த காலத்துல 2 பேரும் ஒன்னதான் யானை தந்தம் கருத்துனானுங்க. அவங்க குருநாதர் சத்தத்துக்கு அப்புறம் அப்படியே லைன் பிடிச்சிட்டாங்க. ராவுத்தருக்கு ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்து அவருக்கு ரோலெக்ஸ் ராவுத்தர்னு பேர் வரதுக்கு காரணமே தெய்வா தான். இவன் தட்டில் அவன் கை வைக்கக்கூடாது, அவன் தட்டில் இவன் கை வைக்கக்கூடாதுன்னு தான் பேச்சு. ஆனா பாரு, ஜக்கப்ப 2 பேர் தட்டிலையும் கை வச்சு ஃபுல் மீல் துண்டு போட்டான். கிட்னாப் கில்லாடி, பெட்ரோல் மாஃபியா டானு, முக்கியமா தெய்வாக்கு பரம எதிரி. கிட்னாப்பு ஓகே, அது என்னப்பா அது பெட்ரோல் மாப்பியா? நம்ம நாட்டில்
3 விஷயத்தான் எப்பவுமே மவுஸ் ஜாஸ்தி. நிலம், கோல்டு, 3வது பெட்ரோல். அதுக்கு ராவுத்தர் ஒரு சூப்பர் கணக்கு வச்சுக்கிறான். இல்லீகலா பெட்ரோலை பதிவு வச்சுக்கின்னு எப்பப்ப விலை ஏறுதோ அப்பப்ப பிளாக் மார்க்கெட்ல பெட்ரோல் விற்க வேண்டியது. என்ன பார்த்து ஜெய்சங்கர் பட மாட்டான்? ஜெய்சங்கரா? நான் 2 பேரோட தீவிரமான ஃபேனு. ஒன்னு ஜெய்சங்கர், இன்னொன்னு ஜெஸ்ஸி அங்கர். நீ கண்டுபிடி. ஊர்ல இருக்க பெட்ரோல் பம்ப்லலாம் திருட்டு லைன் போட்டு பெட்ரோல் உருவி யாருக்கும் தெரியாம ஊருக்கு வெளியில ஒரு சிலோ கட்டி அதுக்குள்ள பதிவு வச்சுக்கிறான் ராவுத்தர். சிலோவா? அப்படின்னா சிலோனா இந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல அது மாதிரி. நீ ஓட்டுற பிட்டு ஜெஸ்ஸி அங்கர் பிட்டோட பெரிய பிட்டால இருக்குது. நம்பலல்ல? யோ பின்ன என்னயா, யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சுக்கிறான்ற, பின்ன உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? தெய்வாண்டு வேலை செய்யணும்னு நான் ரொம்ப நாளா வெயிட்டிங். தெய்வாண்டு வேலை செய்யணும்னா அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட முக்கியம் அவன் பகையை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதான்